பிரச்சனைன்னு வந்ததுன்னா நீ வேற எதையும் சுமக்க வேண்டாம்ப்பா, நீ சிலுவையை சுமந்தா போதும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னைக்கு பிரச்சனைன்னு வந்துட்டா நீங்கள் வேற எதையும் சுமக்க வேண்டாம், சிலுவையை சுமந்தால் போதுமானது. ஆமென். ஸோ ஆரம்பத்திலே நான் உண்மையில் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு செய்தியை சொல்லி உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண போகிறேன். ரெடியாக இருக்கீங்களா? நான் இப்போ சொல்ல போகிற ஆசீர்வாதத்துக்கும் செய்திக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இது வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் யூ. சீக்கிரமாக ஜாயின் பண்ணேன். உங்களுக்காக மட்டும் இந்த ஆசீர்வாதம் ரிசீவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் முடியும் போது இந்த வார்த்தை பைபிளில் இருக்காது, அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஹல்லேலூயா. யோபு 11ஆம் அதிகாரம் 16, 17, 18 இந்த வார்த்தைகள் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர். அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாக இருக்கும். இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால் திடனாயிருப்பீர். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Glory to be the living God. இது வந்து மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் இப்படி வந்துருக்குது பாருங்க. You will forget your troubles. They will be like old faded photographs. பழைய ஃபோட்டோ பார்த்தா எப்படி இருக்கும்? அதில் ஒரு பெரிய க்ளோரி இருக்காது, ஒரு மகிமை இருக்காது. பார்த்தீங்களா? ஒரு பழைய ஃபோட்டோ ஒரு மெமரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு பெரிய மேன்மை இருக்காது. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, உன் துக்கம் அப்படி ஃபேடாகி அது ஒன்றும் இல்லாமல் ஆகி போகும் அப்படிங்கிறார். ஏமே ஹல்லேலூயா. நீ இப்போ இருந்துகிட்டு இருக்கிற இந்த துக்க நிலை, நீ அடைஞ்சிட்டு இருக்கிற இந்த இருள், இது அந்த மாதிரி ஃபேடட் ஃபோட்டோஸாக ஓல்டு ஃபோட்டோ மாதிரி, அது ஒரு மெமரி. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மை, அப்படி ஒரு துக்கம் இருந்தது உண்மை. ஆனால் எப்படி பழைய ஃபோட்டோனால இப்போ இருக்கிற ஆட்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையோ, அதே மாதிரி உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் பழைய ஃபோட்டோ மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் வேறு லெவல் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு பாருங்க. யுவர் வேர்ல்ட் வில் பி வாஸ்ட் இன் சன்ஷைன், எவ்ரி ஷேடோ டிஸ்பிரைஸ்ட் பை டே ஸ்ப்ரிங்கிங். உன் ஆயுசு நாள் வந்து எப்படி சூரியன் உதிக்கும் பொழுது அப்படி மெதுவாக ஆரம்பித்து பட்டப்பகல் வரும்பொழுது முழு பலனாக இருக்குதோ, உன் ஆயுசு நாள் முழுக்க அப்படி ஒரு முழு பலனோட நீ இருப்ப அப்படிங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Full of hope, you will relax. எந்த வசனம் இது? நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால் திடனாக இருப்பீர். இந்த திடனுக்கு பதிலாக மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் என்ன வார்த்தையை பயன்படுத்துதுன்னா ரிலாக்ஸாக இருப்பேன். ஆமென். ஆலையில் எல்லாம் சொல்லுங்கள், ரிலாக்ஸாக இருப்பேன். இந்த மந்த் முடியும் போது நான் சொல்கிறேன், வெரி ரிலாக்ஸாக இருப்பீங்க. எந்த ப்ரெஷரும் இல்லாமல் இருப்பீங்க. புதிய மாதம் துவங்கும் போது பட்ட பகலை போல் சில காரியங்கள் வெளியரங்கமாகப்பட்டு அடுத்த மாதத்திற்குள்ளே நீங்கள் போவீங்க. யூ வில் லுக் அரவுண்ட், சிட் பேக் அண்ட் டேக் இட் ஈஸி. சுற்றி பார்ப்பேன், எல்லாம் டேக் இட் ஈஸியாக எடுப்பேன் அப்படின்ட்டு. தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்வீர்னா என்ன அர்த்தம்? தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்வீர் அப்படின்னா சுற்றி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படிங்க. ஒரு ஃபெய்த் ஆக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். சப்பா மேட்ரா முடியும் அப்படிங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சில சில போதகர்களுக்குன்ட்டு சில வார்த்தைகள் இருக்கும் இல்லையா? இப்போ ஆபிரகாம் சார்ல்சன்லாம் எடுத்தால் இந்த ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற பாட்டு அவருடைய ட்ரெண்டாக இருந்தது பாருங்கள். அந்த மாதிரி என்னுடைய ப்ரொஃபெட்டிக் மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவர் வந்து அடையாளமாக சொல்கிற நிறைய வார்த்தைகள் உண்டு. அதில் இந்த ஒரு வார்த்தை எல்லாம் சப்பையாக முடியும். ஆமென். நீங்கள் சீரியஸாக எடுக்கிற விஷயங்களெல்லாம், இது இவ்வளோ பெருசாக பூதாகரமாக வரும்னு நினைக்கிற விஷயங்களெல்லாம் சப்பையாக முடிய போகுது. ஹல்லேலூயா. இல்லை சொல்லுவோமா, சப்பையாக முடியும். அதுதான் இங்கேயும் சொல்லுது. தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்வீர் அப்படின்னா எப்படி இருக்க போறியா? தே வில் பி லைக்
யூ வில் லுக் அரவுண்ட், சிட் பேக் அண்ட் டேக் இட் ஈஸி. ஹalleluya. எல்லாம் டேக் இட் ஈஸியாக எடுக்க போகிறேன். சுற்றி பார்ப்ப ஒரு மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது உனக்கு டேக் இட் ஈஸியாக இருக்க போகுது. ஹalleluya. I bless you in the name of Jesus. ஹalleluya. ஸோ யோபு 11, 16, 17, 18 இந்த வார்த்தைகளை இந்த பிடித்து கொள்ளுங்கள். இது எப்படி எனக்கு கிடச்சிதுன்னா, ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருந்தேன். அப்போது ராம்பாபு அண்ணனை பற்றி ஒரு சின்ன ஷேரிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. அவருடைய ப்ரொஃபட்டிக் மினிஸ்ட்ரி எந்த மாதிரி கொண்டு போவார் அப்படின்னா, ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு சேருக்கு அடியில் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு என்வலப்பை வச்சு அதில் சில டிஜிட் நம்பரை எழுதியிருக்கிறார். 11, 16, 17, 18 அப்படின்னு எழுதி என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த சீட்டுக்கு அடியில் ஒட்டி வச்சுருந்துருக்கிறார். நெக்ஸ்ட் டே மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த சீட்டில் இருக்கிற ஒரு நபரை எழுப்பி விட்டு, உன்னுடைய மந்த்லி எக்ஸ்பென்சிவை நீ வந்து கால்குலேட் பண்ணு, உன்னோட மொபைலில் கால்குலேட்டர் எடுத்து கால்குலேட் பண்ணு அப்படின்ட்டு இருக்கிறார். உடனே அவருடைய தட்டி கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்டாப் அப்படின்னாராம். ஸ்டாப் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இதில் என்ன டிஜிட் காமிக்குது அப்படின்னோடனே 11, 16, 17, 18 அப்படின்னு காமிச்சிருக்கு. சீட்டுக்கு அடியில் ஒரு என்வலப் இருக்கும், அதை எடு அப்படின்னார். எடுத்த உடனே அதில் என்ன நம்பர் இருக்குது, 11, 16, 17, 18 அப்படின்னு சொன்ன உடனே சொல்லியிருக்கிறாரு, இது யோபு 11, 16, 17, 18 இதுதான் உன் வாழ்க்கையில் சம்பவிக்க போது. ரிலாக்ஸாக இருக்க போகிற, கூலாக இருக்க போகிற, வெரி கான்ஃபிடெண்ட்டாக சில வேலைகளை நீ செய்ய போகிற, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லி அவரை ப்ளஸ் பண்ணாருங்கிறத கேள்விப்பட்டேன். அதை கேட்டுட்டு இருந்தேன். அப்படியே நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். நான் ரிலாக்ஸாக இருக்கிறேன். அதை அப்படியே இப்போ உங்கள் மேலே ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படித்துக் கொள்வீர். நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர். ஒரு ஃபேடடு ஃபோட்டோ மாதிரி அதெல்லாம் வேல்யூவே இல்லாமல் ஆயிப்போம். வருத்தத்திற்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் ஆயிப்போம். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்களுடைய ஆயுசு காலம் பட்டப்பகலை பார்க்கிலும் பிரகாசமாக இருக்கும். இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல இருப்பீர். இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதோ அவ்வளோ பெரிய வித்தியாசத்தை தேவன் உன் வாழ்க்கையில் உண்டு பண்ணுவார். சொல்லுங்க, உண்டு பண்ணுவார். இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்கவும் போகிறோம். மெசேஜை இன்றைக்கி அதை தான் சொல்ல போகிறேன். சிலுவை மரணம் புதிய உடன்படிக்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஆனால் வேதத்தில் ஆதி முதலாய் கொண்டிருந்த ஒரு பிளான். நீங்கள் எந்த இடத்துலையும் சிலுவையை பார்க்க முடியும். எல்லா அற்புதங்கள்லையும், பழைய உடன்படிக்கையில் நடந்த எல்லா அற்புதங்கள்லையும் சிலுவையை ஒப்பிட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்கிறார், சிலுவையை தூக்கிட்டு நட அப்படிங்கிறார். சிலுவையை தூக்கிட்டு நடக்கணும்னா எப்படி? அவர் எப்படி மலைக்கு மேலே ஏறும்பொழுது அவ்வளோ பெரிய மரப்பலகையை தூக்கிட்டு நடந்தாரோ அதே மாதிரி நம்மளும் சிலுவையை தூக்கிட்டு நடக்கணுமா? நம்மளும் இரத்த குறைய ஆகணுமா? நம்மளும் வந்து கைகளில் ஆணி அடிக்கப்பட்டு சிலுவையில் தொங்க வைக்கப்படணுமா? இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்கணுமா? ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? நான் ஏற்றுக்கொண்டேன், நான் சுமந்து கொண்டேன்னு சொன்னதுக்கப்புறம் எதுக்கு நம்மளை போய் சிலுவையை சுமக்க சொல்லணும்? இப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்குது இல்லையா? இன்றைக்கி அந்த கேள்விக்கெல்லாம் ஒரு விடையை கொடுத்துருவோம். எது சிலுவை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆமென். ரெடியாக இருக்கிறீங்களா? ஸோ கிராஸ் ஆஃப் தி கல்வாரி இஸ் த சென்டர் ஆஃப் மை லைஃப். இதை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஒருத்தனால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். சரியா? யாருக்காவது அதில் சந்தேகம் இருக்குதா? சிலுவை மரணத்துக்கும் சிலுவை மரணத்தை நான் ஏற்றுக்கிட முடியாது. இயேசுன்னு ஒருத்தர் பிறந்தார், சிலுவையிலலாம் மறிக்கலை, அவர் எஸ்கேப் ஆகி அப்படியே போயிட்டார் அப்படின்னு இஸ்லாம் நம்புது. அவர் வந்து ஒரு ரபி, அவரை யாரும் கொலை செய்ய முடியாது அப்படின்னு நம்புது. சிலர் என்ன நம்புகிறாங்கன்னா, சிலுவை மரணம் நடந்தது உண்மைதான், பாவம் நல்ல மனுஷன், அநியாயமாக யூதர்கள் ரோம போர் சேவர்கள்லாம் சேர்ந்தவரை அநியாயமாக கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு குரூப் நம்புது. அது யாருன்னா ஏத்திஸ்ட். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுன்னு ஒருத்தர் வந்தார், அவர் மரித்தார், எல்லாம் சரிதான், ஆனால் அவருடைய டெட் பாடியை யாரோ தூக்கிட்டு போய் வேற எங்கேயோ போய் புதைச்சி வச்சுட்டாங்க, புதைச்சி வச்சுட்டு அவர் உயிரோடு எழும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுது ஒரு குரூப்பு கிளம்பி சொல்லிக்கிட்டு இருக்குது. ஸோ கிறிஸ்தவத்தினுடைய ஒருவன் அடையாளமே என்ன அப்படின்னா, இயேசு எனக்காக மரித்தார், அவர் எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார், இன்றும் எனக்காக ஜீவிக்கிறார் என்பது தான் கிறிஸ்தவத்தினுடைய பேசிக். பாருங்க. ஸோ இந்த பேசிக் உடையிற மாதிரி ஏதாவது போதனைகளோ ஏதாவது ஒரு காரியங்களோ நம்ம மண்டக்குள்ளே போணுச்சு அப்படின்னு சொன்னால்
நம்ம என்ன அர்த்தம்? கிறிஸ்தவத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம வேற எங்கேயோ இருக்கிறோம், எதையோ நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த பேசிக்கில் எவ்வளோ தூரம் நம்ம உறுதியாக இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் என்ன ஆகுது? மேலே எழுப்பி கட்டப்படுது பாருங்கள். கடந்த நாட்களில் அஸ்திவாரத்தை குறித்தெல்லாம் நம்ம பார்த்தோம். எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது? ஏமே. ஸோ போன வாரம் கலந்துக்கிட்டவங்களுக்குலாம் நல்லா தெரியும். மேபி அது கப்புள் ஆஃப் டேஸில் அது யூடியூப்பில் அப்லோட் ஆகும். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் கேளுங்க. எல்லா யூடியூப்லேயும் வர்றதை ஒரு தடவை கேளுங்க. நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க, கீழே கமெண்ட்ஸை போட்டு விடுங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ளஸ் பண்ணப்பட்டீங்க அப்படிங்கிற ஃபீட்பேக்கை அதில் தெரியப்படுத்துங்க. இன்னும் அது நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். ஆமென். ஸோ கர்த்தர் நல்லவர். ஸோ சிலுவை இதுதான் நம்முடைய பேசிக். எல்லோரும் சொல்லுவோமா? சிலுவை மரணம் தான் என்னுடைய வாழ்க்கையில் சென்டர் பகுதி. ஹல்லேலூயா. அதில் இருந்து தான் என் வாழ்க்கையே தூங்குது. இயேசுக்கு எங்கே வாழ்க்கை முடிஞ்சுதோ அங்கே தான் என்ன ஆகுது? நமக்கு வாழ்க்கை தூங்குகிறது பாருங்கள். இது எல்லா அற்புதத்தில் இருந்தும், பழைய உடன்படிக்கையின் எல்லா அற்புதத்தில் இருந்தும் சிலுவையில் நடந்த காரியத்தை நம்ம எடுத்துக்கிட முடியும். அந்த காரியத்தை சுமக்கிறதின் மூலமாய் தான் சிலுவையை நம்ம சுமக்க முடியும். அப்படி சுமக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு சுகமான ஒரு சுமையாய் இருக்கிறது. நிறைய பேர் சொல்கிற மாதிரி சிலுவை என்பது பாடுகளை சுமக்கிறது அல்ல, சிலுவையை சுமப்பது என்பது அற்புத அடையாளங்களை சுமப்பது. ஏமே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு சிலுவை உங்கள் தலைமையில் ஏறப்போகுது. அது அற்புத அடையாளமாக இருக்க போகுது. ஹல்லேலூயா. அது அற்புத அடையாளங்களாக இருக்க போகுது. பாருங்களேன், எலியா எடுத்துக்கொள்ளப்படுறாரு, அந்த சால்வை விழுது, எலிசா அதை எடுக்கிறாரு. எலியா கடைசி செய்த அற்புதத்தை எலிசா என்ன பண்ணுறாரு? முதலாவது அற்புதமாக செய்கிறார். எலியாவின் முடிவு எலிசாக்கு எப்படி டபுள் போர்ஷனை தந்ததோ இதுவே சிலுவையினுடைய ஒரு அடையாளமாக இருக்குது பாருங்களேன். சிலுவையில் அவர் என்ன பண்ணுறாரு? எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அப்போ அவர் மேலே இருந்த அபிஷேகம் என்ன ஆகுது? மனுவர்க்கத்தின் மேலே விழுது. இயேசு செய்ததை விட டபுளாக செய்யக்கூடிய அபிஷேகம் தான் சிலுவை மரணத்தினால உண்டாயிருக்குது. ஹல்லேலூயா. கொள்றதும் கொள்ளாததும் உங்களுடையது. நான் இதை விரும்புகிறேன். இயேசு செய்ததை காட்டிலும் அதிகமாய் செய்யும்படியான இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏமே, உங்களையும் அப்படி தான் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், இதை விட வல்லமையான காரியத்தையும் செய்வான், ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. இதில் பிரமிப்படைகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வேதத்தில் உள்ள அற்புதங்கள் அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் ஒரு லிமிட்டேஷனை போட்டு இதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. இதுவும் செய்ய முடியும், இதுக்கு மேலேயும் செய்ய முடியும். இதுவும் செய்ய முடியும், இதுக்கு மேலேயும் செய்ய முடியும். எல்லாம் சொல்லுங்கள், இதுவும் செய்ய முடியும், இதுக்கு மேலேயும் செய்ய முடியும். இதில் சொல்லியிருக்கிறதும் எனக்கு நடக்கும், இதில் சொல்லாத வகையிலும் என் வாழ்க்கையில் நடக்கும். ஏமே, விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இதை செய்தவர் யார் என்பதுதான் முக்கியமே தவிர இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறதுக்கு முக்கியம் இல்லை. இதை செய்தவர் யார் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதை செய்தவர் அற்புதர். அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்னா அன்னைக்கு செய்தவர் இன்னைக்கு செய்வார். ஆனால் அதே மெத்தடில் தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை பாருங்க. அதே மெத்தடில் தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அவரால் தண்ணீர் மேலே நடக்கவும் முடியும், தண்ணியை பிளக்கவும் முடியும், அந்த இடத்துல ஒரு புதிய பாலத்தை கட்டவும் முடியும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு முன்பதாக செங்கடல் இருந்தாலும் சரி, ஒன்று செங்கடல் மேலே நடப்பீங்க, அப்படி இல்லைன்னா செங்கடல் பிளந்து அந்த இடத்துல வழி உண்டாகும், இல்லையா அதில் அந்த இடத்துல ஒரு புதிய பாலம் உங்களுக்காக கட்டப்படும். எப்படியோ செங்கடலை நீங்கள் கடப்பீர்கள். ஹல்லேலூயா. எப்படியோ செங்கடலை நீங்கள் கடப்பீங்க. இயேசு ஒருத்தனுக்கு கண்ணை உண்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு? கையை வைக்கிறாரு. கண்ணு தெரியாதவனுக்கு என்ன பண்ணுறாரு? கையை வைக்கிறாரு. ஒருத்தனை பார்த்து நீ பார்வை அடைவாயாக அப்படின்ட்டாரு. இன்னொருத்தனை எச்சு தூப்பி குழப்பி என்ன பண்ணுறாரு? சேறு உண்டாக்கி கண்ணை உண்டு பண்ணி என்ன பண்ணுறாரு? அவனை கண்ணை கொடுக்குறாரு பாருங்க. அவர் எந்த மெத்தடில் பண்ணா என்ன? அவர் அற்புதர், எனக்கு நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் அற்புதர், எனக்கு நிச்சயமாய் அற்புதத்தை அவர் செய்வார். ஸோ இந்த பைபிளில் சொல்லியிருக்கிறது தான், இந்த சொல்லியிருக்கிற மெத்தடில் தான் எனக்கு நடக்கணுங்கிறது இல்லை. எனக்கு அற்புதம் நடக்கும், அவ்வளோதான். ஏமே, ஹல்லேலூயா. இதில் சொல்லப்படாத விதத்தில் கூட தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இயேசு செய்த மெத்தடில் தான் நானும் செய்யணும்னு இல்லை. அவர் என் வாழ்க்கையில் என் மூலியமாக செய்கிற காரியங்கள் அதை காட்டிலும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும், அதை காட்டிலும் சுலபமாகவும் இருக்கும், அதை காட்டிலும்
பார்க்கறதுக்கு சிலிர்த்து போகிற அளவுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. நான் அதை வாஞ்சிக்கிறேன் டாடி. இதை பார்க்குற ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் அது உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசு செய்தவைகளையும் செய்யட்டும், இயேசு செய்யாதவைகளையும் அவர்கள் செய்யட்டும். அதை காட்டிலும் மேன்மையானதையும் செய்யட்டும், அதை காட்டிலும் உயர்வானதையும் செய்யட்டும். ஹல்லேலூயா. பாருங்களேன், இயேசு எங்கேயுமே பெருசாக மாஸ் ஹீலிங் பண்ணதா பைபிளில் இல்லை. சரியா? 3000 பேர் உட்காந்துருந்தாங்க, 3000 பேருக்கும் உணவோட ஹீலிங் ஆனிச்சு அப்படிங்கிறது இல்லை. ஆனால் டிஎல் ஆஸ்பான் போன்ற பெரிய பெரிய மனிதர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா மாஸ் ஹீலிங்கை இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டினாங்க. பாருங்கள், இயேசு செய்யாதது. எப்போ இயேசு என்னப்பா செஞ்சார்? ஒவ்வொருத்தனையாக தானப்பா சொஸ்தப்படுத்தினார். நீயும் அதேமாதிரி ஒவ்வொருத்தனையாக தானே சொஸ்தப்படுத்தணும் இல்லை. இயேசு செய்ததையும் செய்யலாம், இயேசு சொன்ன மாதிரி அதை காட்டிலும் பெரியதையும் செய்யலாம். நான் சொல்கிறேன், இயேசு 5000 பேருக்கு சோறு போட்டாருங்கிறது இருக்கட்டும், அவர் செய்தார். முதல்ல அதை செய்யணும், 5000 பேருக்காவது சோறு போடணும். நான் சொல்கிறேன் 50000 பேருக்கும் சோறு போட முடியும். ஹல்லேலூயா. 50000 பேருக்கும் சோறு போட முடியும். பாருங்கள், இப்போ பில் கேட்ஸ் அதே மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு தீவையே போய் சாப்பாடு போடுறாங்க பாருங்கள், உணவளிக்கிறாங்க பாருங்கள், லட்சக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. இயேசு செய்ததை விட பெரிய காரியத்தை இந்த நிதர்சன உலகத்திலே அநேகர் செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஊரில் பாருங்களேன், தமிழ்நாட்டில் விஜயகாந்த் வந்து டெய்லி சாப்பாடு போட்டிருக்கிறார். டெய்லி சாப்பாடு போட்டிருக்கிறார். எம்ஜிஆர் எத்தனையோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறார். இப்படி இந்த இந்த காலகட்டத்திலே நிறைய பேர் இயேசுவோட பெரிய காரியங்களை செய்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். இயேசு செய்த அற்புதங்களையும் செய்வோம், இயேசு செய்யாத அற்புதங்களையும் நம்ம செய்வோம். ஹல்லேலூயா. இயேசு தலைவலிக்காக யாருக்காவது ப்ரேயர் பண்ணாருன்னு பைபிளில் இருக்கா? இல்லை. அதான் எத்தனை பேருக்கு தலைவலி சரியாக இருக்குது ப்ரேயர் பண்ணி? அப்போ இது சாத்தியம் பாருங்களேன், இது சாத்தியம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு நடக்க வேண்டிய அற்புதம் இந்த பைபிள்லேயே இல்லைன்னாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பைபிளில் இருக்கிற ஒருத்தர் நம்மளுக்கு தெரியும், அவர் அற்புதர், அவர் உயிரோடு இருக்கிறார். இப்போ எனக்கு ஒரு விஷயம் விளங்குது, அவர் இருக்கிறார் அப்படின்னா இந்த பைபிள்லேயே இல்லாத அற்புதமாக இருக்கணும், இருந்தால் கூட அது என் வாழ்க்கையில் நிறைவேறும். இப்படி ஒரு சிச்சுவேஷன் என் பைபிளில் மேக்சிமம் ஒத்து போகும். சரியா? இவ்வளோ பெரிய பைபிளில் நம்முடைய சூழ்நிலை ஒத்து போகிற ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கும், ஏதாவது ஒரு காரியம் நடக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வருத்தப்படாதீங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏன்னா அற்புதங்களை செய்கிறவர் இன்றைக்கு என்னோடு இருக்கிறார். Glory to be the living God. Glory to be the living God. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், பழைய உடன்படிக்கையில் நடந்த எல்லா அற்புதங்களிலும் இருந்து சிலுவையை நம்ம பார்க்க முடியும். எப்படி எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஒரு காரியம் நடந்ததோ, அது ஒரு சிலுவையின் அடையாளமாக எப்படி இருக்குதோ, அந்த மாதிரி அநேக காரியங்களை பார்க்க முடியும். பாருங்களேன், இப்போது மோசே என்ன பண்ணுறாரு, கொல்லிவாய் சர்ப்பங்கள் வந்து என்ன பண்ணுது, ஜனங்களை கடிக்குது. ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. என்ன பண்ணுது, கொல்லிவாய் சர்ப்பங்கள் வந்து ஜனங்களை கடிக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு இவர், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி அதை உயர்த்தி பிடிச்சி அதை பார்க்குறவன், அதை நோக்கி பார்க்குறவன் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு அடையாளத்தை அந்த இடத்துல வைக்கிறார். அது நம்ம இப்போ இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியும். டாக்டர் சிம்பிள் வந்து அதனுடைய அடையாளம் தான். 2 பாம்பு சுத்தின மாதிரி இருக்குது பாருங்கள். அது மோசே சொன்ன அந்த அடையாளம் தான். என்ன பண்ணுற, ஹீலிங்காக டாக்டர் சிம்பிளாக அதை கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் ஒரு கிராஸ் இருக்கும் பாருங்கள். அப்போது அதுலேயே என்ன பண்ணுது, சிலுவையினுடைய அடையாளம் அந்த இடத்துல இருக்குது பாருங்கள். சுகத்திற்கோ, டபுள் போர்ஷனுக்கோ, அனைட்டிங்கோ, அற்புத அடையாளத்திற்கோ எல்லாவற்றையிலையும் நாம் சிலுவையை சுமக்க முடியும். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாவற்றுக்காகவும் சிலுவையை சுமக்க முடியும். இப்போ அந்த இடத்துல சிலுவையை சுமக்கிறதுனா என்ன, மோசே உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கறது அப்படிங்கிறது அதுதான் சிலுவையை சுமக்கிறது. பாருங்க, நோக்கி பார்க்கறது தான் அங்கே சுமக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு சுகத்திற்காக நீங்கள் எங்கேயும் நோக்கி பார்க்க வேண்டாம், சிலுவையை நோக்கி பார்த்தாலே போதுமானது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுகத்திற்கான சிலுவையை நீங்கள் சுமக்கிறீர்கள். வெரி சிம்பிள். சிலுவையை நோக்கி பார்த்தா என்ன பண்ணுறீங்க, அதுதான் என்னுடைய ஆதாரம் சுகத்திற்கு நீங்கள் சொல்லும் பொழுது, அதை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா அந்த சிலுவையை நீங்கள் சுமக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இது உங்களுக்கு சுகத்தை வாரி இறக்கக்கூடியதாய் இருக்கிறது. இப்படி எண்ணற்ற அடையாளங்கள் உண்டு.
அதில் 1-2 இன்றைக்கி உங்கள் மேலே நான் டிக்ளேர் பண்ணுறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தாகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி கிடைக்குது. ஆனால் அந்த தண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் கசப்பாக இருக்குது. நிறைய வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அவங்க நடந்து வந்துக்கிட்டு இருந்த அந்த பகுதி சரியா, அந்த ஏரியாவில் வந்து கிரவுண்ட் வாட்டர் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புமே கிடையாது. ஏன்னா அது இப்போ இருக்கிற அரபு தேசங்களுடைய பாலைவன பகுதி. ஸோ அந்த பகுதியில் எகிப்திலிருந்து அவங்க விடுதலையாகி வந்துட்டுருக்கும் பொழுது அந்த பகுதிகளில் தண்ணி இருப்பதற்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. ஆனால் அதற்கு பதிலாக அங்கே தோண்டினா ஆயில் வரும், க்ரூட் ஆயில்ஸ் வரும். க்ரூட் ஆயில்ஸ் இப்போவும் தோண்ட என்ன ஆகுது, க்ரூட் ஆயில் வருது, அதை பெட்ரோல் ஆக்குறாங்க, டீசல் ஆக்குறாங்க, கேஸ் எடுக்கிறாங்க. தோண்ட என்ன ஆகுது, அங்கேருந்து மீத்தேன் வருது. இந்த மாதிரி தான் அங்கே உண்டு. அந்த சுற்றுப்புறத்தில் எங்கேயுமே தண்ணி சப்ளை ஆகிறதுக்கான கிரவுண்ட் வாட்டருடைய ஃப்ளோ உங்களுக்கு தெரியும் இல்லையா. கிரவுண்ட் வாட்டர் எப்படி வருது, மேலே ஆறு ஓடுற மாதிரி என்ன பண்ணுது, பூமிக்கு கீழேயும் அங்கங்கே நீரூற்றுகள் ஓடிக்கிட்டே இருக்குது. தண்ணி வந்து கீழூற்று ஆண்டவர் ஓப்பன் பண்ணுறாரு, மேலூற்றெல்லாம் ஓப்பன் பண்ணுறாருலாம் நம்ம வாசிக்கணும் இல்லையா. கீழூற்றுங்கிறது என்ன, சயின்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது இருக்குது பாருங்கள். பரவாயில்ல, கற்றுக்கோங்க. உங்களை யாரும் ஒன்றும் தெரியாத ஆளுன்னு சொல்லவே கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் பாருங்கள். மேலேயும் என்ன பண்ணுது, ஆறுகள் ஓடுது. அதே மாதிரி பூமிக்கு அடியிலையும் தண்ணி ஓட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் போர் போட்டு நம்மளால் ஈஸியாக தண்ணியை எடுக்க முடியுது பாருங்கள். இப்போ இந்த வனாந்திர பகுதியில் அப்படி ஒரு அடியில் ஆறு ஓடுறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லாத ஒரு ஏரியா அப்படின்னா அதை சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கிடைச்சது அந்த இடத்துல என்னென்னா க்ரூட் ஆயில். அதை தான் டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கசப்பாக இருந்தது அப்படிங்கிறாங்க. யாத்திராகமம் 15:23 பாருங்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்போ மாரானா என்ன பேர், கசப்பு. இதை தான் நகோமி சொல்கிறா பாருங்கள். நகோமியை வந்து ஊருக்கு திரும்ப வரும்பொழுது தேவன் வந்து தேவைகளை சந்திச்சிட்டாரு, அப்பத்தின் வீட்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா மாரா வந்து நகோமி என்ன பண்ணுற ரூத்தை கூட்டிட்டு அந்த ஊருக்குள்ளே வரும்பொழுது எல்லோரும் நகோமி அப்படிங்கிறாங்க, பிளஸட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவளே அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் சொல்கிறா, என்னை பார்த்து நகோமி என்று சொல்லாதீர்கள், என்னை மாறான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறா. என் வாழ்க்கை கசப்பாக இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னைய நகோமின்னு ஏன் சொல்கிறீங்க, என்னைய மாறான்னு சொல்லுங்கள் அப்படின்னு என்ன பண்ணுறா, இந்த பேரை உச்சரிக்கிறான். அவ்வளவு ஜீவனத்தின் கசப்பு நிறைந்த ஒரு ஏரியா தான் அந்த ஏரியா. வாழ்க்கையே கடினமாக்கின ஒரு ஏரியா தான் அந்த ஏரியா பாருங்கள். அதனால தான் அவள் அதை ஒப்பிட்டு சொல்கிறா, வனாந்திர வாழ்க்கை மாதிரியான என்னுடைய வாழ்க்கை இருக்குது, புருஷனும் போச்சு, பிள்ளைகளும் போச்சு, அடுத்து என்ன இருக்குது எனக்கு, நான் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்குன்னு எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் பாருங்கள். இப்போ இந்த ஜனங்களுக்கும் கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு கசப்பான எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ தூரம் நடந்து வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஏதோடு கிடச்சிருக்கேன்னு பார்த்தா அதுவும் கசப்பாக இருக்குதே. இருக்கிறது கசப்பாக இருக்குதா? நான் சொல்கிறேன், இதில் ஒரு சிலுவையை நீங்கள் சுமக்க போகிறீங்க. ஏமே ரெடியாக இருக்கிறீங்களா சிலுவையை சுமக்கிறதுக்கு? இனி சிலுவையை ரிலாக்ஸாக ஜாலியாக சுமக்க போகிறோம். ஏமே எல்லா காரியத்திலையும் சிலுவையை நான் சுமக்க போகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாவற்றிலையும் சிலுவையை நான் சுமக்க போகிறேன். ஏசு சொன்னால் அதை செஞ்சிடும். என்னை விசுவாசம்னா சிலுவையை எடுத்துகிட்டு என் பின்னாடி வான்ட்டார். இப்போ ஒவ்வொரு சிலுவையாக உங்கள் மேலே நான் ஏற்ற போகிறேன். சிலுவையை அவர் வருத்தப்பட்டு சுமந்ததுக்கு காரணம் நான் ஜாலியாக சுமக்கணுங்கிறதுக்கா. ஏமே அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். கசப்பில் என்ன ஆகுது, மனத்தாங்கல் வருது. பிளேமிங் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய நேரத்தில் இந்த பிளேம் பண்ணுறோம் இல்லையா, டபக்குன்னு ஒருத்தர் மேலே ஒரு காட்டத்தை காட்டுறோம் பாருங்களேன். ஒரு இன்சிடென்ட் நடக்கும் பொழுது பட்டார்னு ஒரு கோபத்தை ஒருத்தர்கிட்ட காட்டுறோம் பாருங்க, அவர் தான் அந்த இடத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய ஆளாகவே இருப்பார். 2 பேரை ஈஸியாக நம்மளால் ப்ளேம் பண்ண முடியும்.
அதில் ஆள் கர்த்தர். ஏன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு கேள்வி வருது பாருங்கள். அது ஒரு மனத்தாங்கல். இதை பற்றி நான் ஒரு நாள் நான் உங்களுக்கு பேசுகிறேன், இருந்தாலும் லைட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ரெண்டாவது, மனைவி புருஷன், இதில் பார்த்தா டக்குன்னு பிளேமிங் வரும் பாருங்கள். டக்குன்னு எல்லாம் ஒன்றால தான் அப்படிங்கிற அவர் இங்கே டார்கெட் யாராக இருந்திருக்கிறாங்கன்னா, இங்கே அந்த ஈஸி டார்கெட் யார் அப்படின்னா மோசே. டக்குன்னு சொல்லிடுறாங்க பாருங்கள், என்னத்தை குடிப்போம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். நல்ல கவனிங்க, இங்கே ஒரு சிலுவையை சுமக்க சொல்கிறார். பிரச்சனைன்னு வந்ததுன்னா நீ வேறு எதையும் சுமக்க வேண்டாம்ப்பா, நீ சிலுவையை சுமந்தா போதும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கி பிரச்சனைன்னு வந்துட்டா நீங்கள் வேறு எதையும் சுமக்க வேண்டாம், சிலுவையை சுமந்தால் போதுமானது. ஆமென். இப்போ இவர் ஒரு மரத்தை காட்டுறாரு பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்புறம் மரத்தை காண்பித்தார். அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. ஸோ மரம் எதற்கு அடையாளமாக இருக்குது? சிலுவைக்கு அடையாளமாக இருக்குது. இப்போ இந்த சாபத்தை போக்கணும்னா, இந்த கசப்பை போக்கணும்னா நீ சிலுவையை சுமக்கணும். ஆண்டவர் ஒரு மரத்தை காமிக்கிறார். எவ்வளோ சிம்பிளாக வைத்திருக்கிறார் பாருங்களேன். ஒரு மரத்தை காமிக்கிறார். இப்போ என்ன பண்ணுது, அந்த இடத்துல அந்த கசப்பை போக்குறதுக்காக அந்த மரம் வெட்டப்படுது பாருங்கள். இப்போ சிலுவையில் என்ன நடந்திருக்குது, நம்முடைய கசப்பை போக்குறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, வெட்டப்படுறாரு. அங்கே எப்படி மாறாக்குள்ளே அந்த மரம் விழுந்ததோ, இன்றைக்கு வெட்டப்பட்ட இயேசு நம் வாழ்க்கையில் விழுந்ததுனால இதுதான் சிலுவையை சுமக்கிறது பாருங்கள். இதுதான் சிலுவையை சுமக்குது. இப்போ வெட்டப்பட்ட இயேசு என் வாழ்க்கையில் விழுந்ததுனால இன்றைக்கு என் மாறா மதுரமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ நல்லா கவனித்து பார்க்கணும். நல்லா கவனித்து பாருங்கள். இது குடிப்பதற்கு ஒத்து வராத ஒரு தண்ணீர், சரியா? இது குடிப்பதற்கு முடியாத ஒரு தண்ணீர். இட்ஸ் அ க்ரூட் ஆயில். இது யாராவது எண்ணெயை குடிக்க முடியுமா தாகத்திற்கு? இப்போ இதுவே என்னவா மாறுதுன்னா தண்ணியாக மாறலை. சிலுவை நீங்கள் சுமக்கும் பொழுது முன்ன இருந்த வாழ்க்கை அப்படியே உங்கள் கையில் கிடைக்காது. சிலுவை இடையில உள்ள சொருகப்படும் பொழுது, சிலுவை இடையில சுமக்கப்படும் பொழுது என்ன ஆகும்னா முன்னிலும் அதிக ருசி உள்ளதாக அது மாறும். ஏமேன். கிடைக்க வேண்டியது தண்ணி தான், ஆனால் இவங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? மதுரமான தண்ணி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு புது புருஷன் புது பொண்டாட்டிலாம் கிடையாது, புது பிள்ளைகள்லாம் கிடையாது, புது ஒரு ஒரு குடும்பம்லாம் கிடையாது. எது மாறாவா இருந்ததோ அதுதான் மதுரமாய் மாறப்போகுது. ஹல்லேலூயா, ரிசீவ் இட். இதில் இன்றைக்கு ஒரு சிலுவை உங்கள் தலையில் ஏற்றப்படுது இயேசுவின் நாமத்தினால. உங்கள் முதுகில் இன்றைக்கு இந்த சிலுவை ஏற்றப்படுது. எந்த குடும்பம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ அதே குடும்பம் தான் இன்றைக்கு மதுரமான தண்ணீராய் மாற்றப்பட போகுது. ஹல்லேலூயா, மோரபா ஷதகம் படரதலபா. எந்த மகன் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ அந்த மகன் தான் இன்னைக்கு மதுரமாய் மாற போகிறான். எந்த மருமகா பிரச்சனையாக இருந்ததோ அந்த மருமகா தான் என்ன பண்ணுறா? மதுரமாய் மாற போகிறான். Glory to be the living God. ஹல்லேலூயா. எந்த வேலை, எந்த பிஸ்னஸ் உங்களுக்கு மாறாவாக இருந்ததோ அதுதான் இன்றைக்கி என்ன பண்ண போகுது? மதுரமாய் மாற்றப்பட போகுது. ஏன்னா அதில் சிலுவை ஏற்றப்பட்டிருக்குது. இப்போது ஹல்லேலூயா, அதை நோக்கி பார்க்கிங்களா? இன்றைக்கு உங்களுக்காக வெட்டப்பட்ட ஒரு மரம் இன்றைக்கு உங்கள் பிஸ்னஸில் விழுது. இன்றைக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் உண்டாக போகுது. எந்த ஊழியம் உங்களுக்கு கசப்பாக இருந்ததோ அதே ஊழியம் அதுதான் மதுரமாய் மாறப்போகுது. அது தண்ணீராய் அல்ல, அது மதுரமாய் மாறப்போகுது. ஹல்லேலூயா. எந்த வேலை, எந்த நபர்கள் உங்களுக்கு மாறாவாக இருந்தார்களோ அதே நபர்கள் எடுக்கிறாங்க மதுரமாய் மாற போகிறார்கள். ஒரு சிலுவையை ஏற்றி விட்டேன், சரியா? தைரியமாக நம்புங்க. எந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது சைன்னு மூஞ்ச தொங்க போட்டு போகிறீங்களோ அதே வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய இன்பத்தை நீங்கள் ருசிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. எந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது ஒரு நெருடலோடு நீங்கள் போகிறீங்களோ, எந்த ஊழியத்தில் நீங்கள் போகும்போது ஒரு மாதிரி கடின பாதையில் போகிற மாதிரி இருக்குதோ அதே இடத்துல ஒரு பெரிய
ருசியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் போகிறதுக்கு முன்பு தான் அந்த இடத்துல இன்றைக்கு ஒரு சிலுவை ஏறுது. இன்றைக்கு இது வரைக்கும் நீங்கள் எம்டி அவங்க வீட்டுக்குள்ளே போயிருப்பீங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கு சிலுவையோடு நீங்கள் உள்ளே ஏற போகிறீங்க. அவர் சொன்ன மாதிரி, இயேசு சொன்ன மாதிரி, சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்ன வா. அதில் தான் ஒரு சிலுவை, இது சுகமான ஒரு சிலுவை. இந்த சிலுவை என்ன பண்ணுதுன்னா, இது மாறாவை தேனாய் மதுரமாய் மாற்றுகிற ஒரு சிலுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணுறீங்களா? மாறாவை தேனாய் மாற்றுகிற சிலுவை இப்பொழுது என் மீது ஏற்றப்பட்டிருக்குது. Come on, declare it with me and receive it in the name of Jesus. மாறாவை தேனாய் மாற்றக்கூடிய மரம் என்கிற சிலுவை இன்றைக்கு என் முதுகில் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் முதுகில் சுமத்தப்பட்டிருக்கிறது. நான் ப்ராஃபஸி பண்ணுறேன். இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு எந்த நபரை குறித்து உங்களுக்கு ஒரு பெரிய கசப்பு இருந்துச்சோ, இந்த சிலுவையோடு அந்த நபரை போய் மறுபடி பாருங்கள். இனம் புரியாத ஒரு ஆனந்தம் உங்களுக்குள்ளே ஓடும். ஆமென். கெட்டு போகிறவர்களுக்கு இது பைத்தியம் போல் இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது பாருங்கள். சிலுவையை பற்றி சொல்லும் பொழுது கெட்டு போகிறவங்களுக்கு இது பைத்தியம் மாதிரி தான் பாருங்கள். ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கோ அது பெரிய தேவ பலனாக இருக்குதா? ஹல்லேலூயா. இதை பார்க்கும் பொழுது, இதை கேட்கும் பொழுது மற்றவங்களுக்கு எப்படி இருக்குதா? கிறுக்குத்தனமாக இருக்குதுப்பா. இது என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? சிலுவையை சுமக்கணுமா? அது சுமந்தா என்ன ஆகும்? அது சுமந்தா மாறா மதுரமாய் மாறும். ஆமென். சொல்லுங்க, மாறா மதுரமாய் மாறும். இது ஒரு சிலுவை. சரியா? அடுத்து ஒரு சிலுவையை நான் சொல்ல போகிறேன். ரெடியாக இருந்துக்கோங்க. அடுத்த சிலுவை பாயிண்ட் போட்டு நீங்கள் எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கோங்க. ஏன்னா நான் பாயிண்ட்டாக எழுதலை, நீங்கள் பாயிண்ட் போட்டு எழுதுறதா இருந்தால் எழுதிக்கோங்க. முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? நோக்கி பார்க்கிறது, அதுதான் சுமக்கிறது. சரியா? வியாதிக்காக சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? சிலுவை உங்கள் மீது சுமத்தப்படுது. அந்த ரீதியில் சிலுவையை நீங்கள் சுமந்தீங்கன்னா சுகம் உங்களுக்கு உண்டாகும். ரெண்டாவது, எலியாவிட்டிருந்து சொன்னேன், நோக்கி பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? அங்கேயும் நோக்கி பார்க்குற சம்பவம் வருது இல்லையா? நோக்கி பார்க்கும்போது என்ன ஆகுது? சால்வை விழுது. இயேசு செய்ததை விட அதிகமாக செய்யக்கூடிய ஒரு டபுள் போர்ஷன், ஒரு கிருபை எலிசாக்கு மீது விழுந்த மாதிரி நம்ம மீது விழுந்திருக்குது. அற்புத அடையாளங்களும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். 2. மூன்றாவது என்ன சொன்னேன்? மாறா மதுரமாய். எல்லாரும் சொல்லுங்க, மாறா தண்ணீராய் அல்ல, மாறா மதுரமாய். மாறா மதுரமாய். கிடைக்க வாய்ப்பே இல்லை, கிடைக்க ஏதுவே இல்லை. இந்த இடத்துல இருந்து தண்ணி கிடைச்சாலே பெருசு அப்படிங்கிற இடத்துல தேவனுடைய சிலுவையை சுமக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அங்கே எவனுக்குமே கிடைக்காத மதுரம் கிடைக்குது. உலகத்திலேயே கிடைக்காத மதுரம் கிடைக்குது. நான் சொல்கிறேன், உலகத்திலேயே இல்லாத குடும்ப சந்தோஷம் உங்களுடைய சந்தோஷமாக இருக்க போகுது. உலகத்திலேயே இல்லாத வியாபாரம் உங்களுடைய வியாபாரமாக இருக்க போகுது. உலகத்திலேயே இல்லாத மினிஸ்ட்ரி உங்களுடைய மினிஸ்ட்ரியாக இருக்க போது, என்னுடைய மினிஸ்ட்ரியாக இருக்க போகுது. உலகத்திலேயே இல்லாத சுகஜீவியா நீங்களும் நானும் இருக்க போகிறோம். ஆமென். I declare, I decree in the name of Jesus. Receive it. ஸோ 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிட்ட. இப்போ 4வது ஒரு காரியம், நியாயாதிபதிகள் வாங்க. 6ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகளின் நாட்களில் கிதியோன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சூஸ் பண்ணுறாரு. இவர் பயந்து போய் என்ன பண்ணுறாரு? மீதியானியர்களுக்கு பயந்து போய் மீதியானதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாரு. இப்படி சேர்த்து வச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு தேவதூதன் வந்து, இப்போ உன் மூலியமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளை எடுக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன் கையினால் நீ என்ன பண்ணுவ? அவங்கள ரட்சிப்ப, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். பாருங்க, எந்த தீமில் நான் இதை சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, தேவன் ஆதி முதலாய் ஒரு திட்டத்தை போட்டுகிட்டே வராரு. அந்த எல்லா திட்டத்திற்குள்ளேயும் சிலுவையை ஏதோ ஒரு அடையாளத்தில் சொல்லி வைத்துட்டே வராரு. அதை தான் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, சிலுவையில் நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு முன்பதா சிலுவையை நீ சுமக்க வேண்டிய நாள் வரும்பா அப்படின்னு சொன்னதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? எடுத்து பாடுகளை சுமக்கிறது தான் சிலுவை அப்படின்னு சொல்லி எடுத்து கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அப்படி சொல்லலை. அற்புத அடையாளங்களை சுமக்கிறதும் ஆசீர்வாதங்களை சுமக்கிறதும் தான் சிலுவையை சுமக்கிறது. அது எல்லாவற்றுக்கு பின்பதாகவும் ஒரு அடையாளம் தேவன் போட்டு வைத்துட்டே வந்திருக்கிறாருங்கிறது தான் ஒவ்வொரு அடையாளமாக நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரியா? ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் சிலுவையை எடுத்து உங்களுக்கு பிரித்து காட்டிக்கிட்டு இருக்கிறேன்.
பிரித்ததுக்கு காரணம் அதை நீங்கள் திரும்ப சுமக்க போகிறீங்க அப்படிங்கிறதுனால, இந்த சிலுவையை நீங்கள் சுமக்கிறதுனால இனி பாடுகளை சுமக்க போகிறதில்ல, இனி அற்புத அடையாளங்களை நீங்கள் சுமக்க போகிறீங்க, இனி சுகத்தை நீங்கள் சுமக்க போகிறீங்க, இனி அபிஷேகத்தை நீங்கள் சுமக்க போகிறீங்க. மாறாங்கிறது தேனாய் மாறுகிற இன்பமான வாழ்க்கையை நீங்கள் சுமக்க போகிறீர்கள். புரியுதா? இது அப்படியே ஷார்ட்ஸாக கூட கட் பண்ணி போடலாம். சரி, இப்போ என்ன பண்ணுறாரு? இவருடைய டவுட்ஸை ஆண்டவர் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் கிதியோனுக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக பிரச்சனையில் இருந்த ஆட்களுக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள். தப்பு சொல்ல முடியாது. சந்தேகப்படும் போது கூட தேவன், நீ சந்தேகப்பட்ட, நீ அவிசுவாசமாக இருக்கிற, உன்ட்ட ஒரு காரியமும் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. அதுதான் கிதியோன்ட்டு நம்ம படிக்க வேண்டிய விஷயம் பாருங்கள். இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் நியாயம் தீர்த்தார், கர்த்தர் அடித்து கொண்டுட்டாருங்கிறத பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்க வேண்டிய விதம் வேறு. அங்கே கிதியோனா நம்மளை தூக்கி வைக்க வேண்டியிருக்குது. நம்ம தான் கிதியோன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண வேண்டியிருக்குது, பார்க்க வேண்டியிருக்குது. அத்தனை பேர் இருந்தாலும் தேவன் என்னையே சூஸ் பண்ணார் அப்படிங்கிறத அந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்குது பாருங்கள். இப்போ கிதியோனுக்கும் நம்மளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவனுக்கு எப்படி சந்தேகங்கள் இருந்ததோ அதே மாதிரியான சந்தேகங்கள் தான் நமக்கும் இருக்குது. அப்படிங்கிறதுனால தேவன் ஆளை மாற்றுறதில்ல, ப்ராஜெக்டை கைவிடுறதில்ல. நீங்கள் சந்தேகப்பட்டாலும் உங்களுடைய ப்ராஜெக்டை உங்களை வச்சு தான் தேவன் செய்து முடிப்பார். ஆமென். பெரிய விஷயத்தை டப்புன்னு சொல்லிட்டேன், அதனால் நீங்கள் அதை அசால்ட்டாக விட்டுறாதீங்க, கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. ஆமென். நீங்கள் சந்தேகப்பட்டாலும் தேவன் உங்கள் மூலியமாக செய்ய வேண்டியதை உங்களை வச்சு தான் செய்ய போகிறாரு. ஸோ இப்போ என்ன நடக்குது? சந்தேகத்தின் அடிப்படையில் தேவன் உனக்கு என்னப்பா செஞ்சால் உனக்கு திருப்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வாராரு பாருங்க. அதுலேயும் தேவன் உள்ள சிலுவையை வைத்திருந்தார். ஆமென். 36வது வசனம் பாருங்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். ஒரு தோலை என்ன பண்ணுறான்? எடுத்து வெளியில் விரிக்கிறான். பனி அந்த தோலில் நனைஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால், வெளியிலலாம் காஞ்சிருந்து தோல் மட்டும் பனியில் நனைஞ்சிருந்ததுன்னா நான் இதை ஒரு அடையாளமாக நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் என் மூலியமாக தான் இதை செய்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக நான் எடுத்துக்கிறேன். பாருங்களேன், நீங்கள் அடையாளத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒருபோதும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. நான் எப்போவுமே என்ன நினைப்போம்னா, இந்த அடையாளத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அடையாளம் ஒரு தடவை நடந்து அதுக்கப்புறம் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு டைரெக்டாக காரியமே நடந்துட்டா என்ன, என் விசுவாசம் அவ்வளோ பெரிது அப்படின்னு சொல்லி காட்டணும்னு நான் நினப்பேன். இது உங்களுடைய அனுபவத்திற்காக நான் ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்படி இருந்தாலும் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு அடையாளம் வேணும்னா அடையாளத்தை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். இல்லை டேரெக்டாகவே போயிடுவாண்டவர், எதுக்கு போட்டு ட்ரையல்லாம் வேண்டாம். அந்த சினிமா ஷூட்டிங் எடுக்கும் போதெல்லாம் செய்வாங்க இல்லையா, ஒரு தடவை ட்ரையல் பண்ணிக்கிடுவோமா, இல்லை டேரெக்டாக ஷாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி. டேரெக்டாக எனக்கு காரியமே நடந்துக்கிட்டோம், அடையாளம்லாம் கூட எனக்கு தேவைப்படலனாலும் தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இல்லை எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, இதுக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா தேவனை அதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் சோம்பேறி அல்ல. ஏப்பா பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் அப்படி சலிச்சு போகிற தேவன் அல்ல. பாருங்க, எப்படினாலும் உங்களை தூக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கும், உங்களுக்கு அடையாளத்தை கொடுத்தானா நீ அதை நம்புவியா, சரி ஓகே அடையாளத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, ரெடியாக தான் இருக்கிறார். சரி, இந்த அடையாளங்களை பற்றிலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தார். நீ அடையாளத்தை கேட்குறவங்கள ரொம்ப திட்டுற, அப்படி செய்யாத அப்படின்னு. அப்போது எனக்கு எங்கள் அப்பா தீபாவளி டைம்லலாம் இந்த வெடி வாங்கிட்டு வர்ற சம்பவத்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஸோ உங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அந்த வெடி பாக்ஸு, அந்த கவர், அதை பார்க்கும்போது உனக்கு எப்படி தோணும்? அதுதானே வெடி வாங்கினதற்கான ஒரு அடையாளமாக இருக்குது. அப்போது உனக்குள்ளே எப்படி சந்தோஷமாக இருந்தது அந்த அடையாளத்தை பார்க்கும்பொழுது. நீ அதை அனுபவிக்கலை, ஆனால் வெடியை நீ போடலை, பட்டாசு நீ கொளுத்தலை, ஆனால் அந்த அடையாளத்தை பார்க்கும்போது எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது, அதே மாதிரி தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால் அதுக்கு தடை பண்ணாத அப்படின்னார் ஆண்டவர். ஏமே
நான் சொல்கிறேன், நீங்கள் அடையாளத்தை கேட்டால் ஒன்றும் தப்பு இல்லை. அடையாளம் வந்துட்டுனாலே அந்த காரியம் நிறைவேற்றி முடிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். எப்படி பட்டாசு பாக்கெட் வந்துட்டுனாலே உள்ள பட்டாசு வாங்கப்பட்டதுன்னு அர்த்தமோ, அந்த மாதிரி அடையாளம் வந்துருச்சுனாலே அது நிறைவேறி முடிந்தது அப்படின்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் அடையாளத்திலே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அடையாளத்திலே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் ஒரு அடையாளத்தை கொடுத்தாருன்னா அதை வச்சு அடுத்த காரியத்திற்குள்ளே இறங்கி போகணும். இன்னொரு அடையாளம் கொடுங்கன்னாலும் அவர் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். கடைசி வரைக்கும் அடையாளத்திலே நின்றுட்டு அதை என்ஜாய் பண்ணாமல் போயிடக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். சரியா? ஸோ இவன் ஒரு அடையாளத்தை கேட்குறான். என்ன அடையாளம்? தோலில் பனி நனைஞ்சிருக்கணும், வெளியிலெல்லாம் காஞ்சிருக்கணும். அவன் சொன்னபடி என்ன ஆயிடுச்சு? அப்படியே ஆயிட்டு. எல்லாம் சொல்லுங்கள், அப்படியே ஆயிட்டு. இது ஒரு வார்த்தையை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது பாருங்கள். இந்த அற்புத அடையாளத்துடைய பேசேஜ் எல்லாம் நீங்கள் பைபிளில் வாசிச்சிங்கன்னா ஈவன் டாட், ஈவன் கமா, எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வார்த்தை என்னென்னா அப்படியே ஆயிட்டு அப்படிங்கிற வார்த்தை. ஏமே நீங்கள் என்ன இப்போ ஒரு அடையாளத்தை கேட்குறீங்களோ, நான் உங்களுக்காக டிக்ளேர் பண்ணுறேன், அப்படியே ஆயிட்டு. ஹல்லேலூயா! அப்படியே ஆயிட்டு. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக. தோளினாலே நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்ந்திருக்கவும் கட்டளையிடும் என்றார். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி நிறைந்திருந்தது. பாருங்க, இதற்குள்ள ஒரு சிலுவை இருக்கு. இதற்குள்ள ஒரு சிலுவை இருக்குது பாருங்க. ரெண்டு அடையாளத்தை இந்த இடத்துல அவன் கேட்குறான். ஒன்று, தோல் என்ன பண்ணணும்? உள்ள ஃபுல்லாக ஈரமாக இருக்கணும், வெளியெல்லாம் காஞ்சிருக்கணும். அடுத்த நாள் என்ன பண்ணுறான்? ஒரு அடையாளத்தை கேட்குறான். தோல் மட்டும் காஞ்சிருக்கணும், வெளியெல்லாம் பனியாக இருக்கணும். ஓகே. சிலுவை மரணத்தில் இயேசு தோல் பனி நிறைஞ்ச மாதிரி தான் இந்த உலகத்துக்கு வந்தார். சரியா? தோல் மட்டும் பனி நிறைஞ்சிருக்குது, பூமி எங்கும் வறட்சியாக இருக்குது, மனுவர்க்கமே பாவத்தில் விழுந்து கிடக்குது. இவர் மட்டும் எப்படி வந்திருக்கிறாரு? குளிர்ச்சியான ஒரு நபராய் தேவகுமாரனா இந்த உலகத்தில் வந்து நிற்கிறார் பாருங்க. உலகம் முழுக்க சாபத்தில் இருக்குது, உலகம் முழுக்க தரித்திரத்தில் இருக்குது, உலகம் முழுக்க பிரச்சனையில் இருக்குது. இவர் ஒருத்தர் மட்டும் பியூர் மேனாக வரார், முழு மனுஷனாக இவர் ஒருத்தர் தான் வரார், பனி நிறைந்தவராக இவர் மட்டும் வராரு பாருங்க. இப்போ சிலுவையில் என்ன பண்ண வேண்டியிருக்குது? பிழியப்பட வேண்டியிருக்குது. இவன் எப்படி பிழிஞ்சு அதை ஒரு கிண்ணம் நிறைய எடுத்தானோ, அந்த மாதிரி சிலுவை என்ன பண்ணுது? அவரை பிழிஞ்சு முழு ரத்தத்தையும் என்ன பண்ணுது? வடிய விடுது. இப்போ மறுநாள் என்ன ஆகுதுன்னா, அடுத்த ஒரு அடையாளம் நடக்குது. தோல் மட்டும் காஞ்சிருக்கு, வெளியெல்லாம் பனியாக இருக்குது பாருங்க. இப்போ சிலுவை மரணம் என்ன நடந்ததுன்னா, ஒட்டுமொத்த பாவமும், ஒட்டுமொத்த சாபமும், ஒட்டுமொத்த நோயும், உலகத்தினுடைய ஒட்டுமொத்த கொடூரமும் அவர் மேலே இறங்கி அவர் காஞ்சு போய் அவர்கிட்ட இருந்த ஈரத்தை முழுக்க என்ன பண்ணார்னா உலகத்தில் சப்ளை பண்ணி விட்டுருக்கிறார் பாருங்க. ஏமே ஹல்லேலூயா! நான் சொல்கிறேன், காஞ்சு போயிருந்த உங்களுடைய விஷயங்களில், வனாந்தரம் போல இறுக்கமாக இருந்த உங்களுடைய விஷயங்களில் இன்றைக்கு ஒரு சிலுவை ஏற்றப்படுது. அது வெளியெல்லாம் குளிர போகுது. ஏமே, உள்ளும் புறமும் அது குளிர போகுது. உள்ளும் புறமும் அவைகள் குளிர்ந்து இருக்க போகுது. உள்ளும் புறமும் அவைகள் குளிர்ந்து இருக்க போகுது. உள்ளும் புறமும் அவைகள் குளிர்ந்து இருக்க போகுது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ரிசீவ் பண்ணுறீங்களா? உள்ளும் புறமும் அவைகள் குளிர்ந்து இருக்க போகுது. உள்ளும் புறமும் குளிர்ந்து இருக்க போகுது. சிலுவை என்ன பண்ணுது? அப்படியே அவர்கிட்ட இருந்த குளிர்ச்சியை உலகத்தின் மீது தெளித்து விட்டுருது பாருங்க. இன்றைக்கு அதுதான் நடந்திருக்குது. இந்த சிலுவையை நீங்கள் இன்றைக்கி சுமங்க. இயேசுவின் நாமத்தினால ஆமாம், காஞ்சி போய் இருக்குது டாடி, உள்ளுக்குள்ளே அப்படியே காஞ்சி போய் இருக்குது, வாழ்க்கை வறட்சியாகி போய் இருக்குது அப்படின்னா இந்த சிலுவை இப்போ ஏற்றப்படட்டும். இந்த அடையாளம் என்கிற சிலுவை இன்றைக்கு ஏற்றப்படட்டும். அப்படியே குளிர்ச்சியாக எங்கே பனி இருக்கணுமோ அங்கே முழுக்க பனி இருக்கும். ஏமே, எங்கே பனி இருக்கணுமோ அங்கே பனி இருக்கும். அங்கே சிலுவையில் அந்த பனி எப்படி இந்த பூமிக்கு வந்து விழுந்ததோ அதே மாதிரி தான் இன்றைக்கு இது நடந்திருக்குது. இந்த அடையாளம் அதற்கு ஒத்த ஒரு அடையாளம் பாருங்கள். ஹல்லேலூயா! செழிப்பாக இந்த உலகத்துக்கு வந்தவர்,
சிலுவை என்ன சொல்லுது? அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் நம் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும் பொருட்டு சிலுவையில் அவர் தரித்திரர் ஆனார். சிலுவையிலே அவர் தரித்திரர் ஆனார். ஐஸ்வர்யத்தின் சிலுவையை சுமப்பீர்களாக. ஐஸ்வர்யத்தின் சுமையை, ஐஸ்வர்யம் என்கிற சிலுவையின் சுமையை சுமப்பீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காஞ்சு போய் இருக்கிறதெல்லாம் இன்றைக்கு செழிப்பாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த சிலுவையை கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக அவங்க மீது நான் ஏற்றுறேன். கமான், லிஃப்டப் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆக்ஷன் பண்ணி பிடிச்சிக்கோங்க. எஸ் லார்ட். தூக்குறேன் டாடி, தூக்குறேன் டாடி, தூக்குறேன் டாடி, தூக்குறேன் டாடி. பாருங்கள், சிலுவையை காரியத்தை பற்றி பார்க்கும்பொழுது சீமோன் அப்படிங்கிற சீரிய தேசத்தான் ஒருத்தனை என்ன பண்ணுறாங்க, சிலுவையை தூக்க சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. இயேசு சோர்ந்துருக்கும் பொழுது சிலுவையில் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த ஆக்சுவலி அவர் வந்து ஒரு பிளாக் மேன், சரியா, ஒரு வயல் நிலத்திலிருந்து வந்தவன் அப்படின்ட்டு. எல்லா இடத்துக்கும் நான் வசனத்தை எடுத்து காமிச்சிட்டு இருந்தாலும் லேட் ஆயிரும். மேபி எடிட்டிங்கில் வரும்பொழுது கீழே ஸ்க்ரோலிங்கில் வரலாம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு சீமோனை என்ன பண்ணுறாங்க, பிடிச்சு கொண்டு வந்து சிலுவையை சுமடா அப்படின்னு சொல்லி அவனை கம்பல் பண்ணுறாங்க. பாருங்கள், கம்பல் பண்ணுறாங்க. சிலுவையை அவன் சுமக்கிறான், சுமந்து கொண்டு போய் பண்ணுறான். இந்த கொஞ்ச நேரம் இந்த சிலுவையை சுமந்ததுனால அவனுக்கு உண்டான ஒரு பெரிய கிரேஸ் என்ன தெரியுமா? அவனுடைய பிள்ளைகளில் ஒருத்தன் தான் ரூஃபஸ். அவனுடைய பிள்ளைங்களில் ஒருத்தன் தான் ரூஃபஸ். பாருங்கள், அப்போஸ்தலர் அடக்கிய பவுல் லெட்டர் போடும் பொழுது இப்படி சொல்கிறாரு, ரூஃபஸுக்கு என்னுடைய வந்தனங்களை நான் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஐ ரெஸ்பெக்ட் தெம், ஐ ரெவரண்ட் ரூஃபஸ் அப்படிங்கிறார். அவன் தலைமுறை ஒரு பெரிய மரியாதைக்குரிய பிஷப்பாக எழுந்திருக்குது. கொஞ்ச நேரம் சிலுவையை சுமந்ததுனால என்ன ஆகுதுன்னா, அவன் தலைமுறை ஒரு பெரிய ஆர்ச் பிஷப்பாக எந்திரிச்சு நிற்குது. பவுலே எந்திரிச்சுன்னு சல்யூட் பண்ணுற அளவுக்கு அந்த பசங்க அப்படி ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், கொஞ்ச நேரம் சிலுவைக்கு தலைமுறையை தொடக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும்னா, இன்றைக்கு நான் ஏற்றி உங்கள் மீது சுமத்துக்கிற இந்த சிலுவை உங்களுடைய 4ஆம் தலைமுறையும் போய் தொடும். ஏமே, ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் காண்பீர்கள். ஏமே, ரிசீவ் பண்ணுறீங்களா? ஓகே, இன்னொரு அடையாளம். நியாயப்பிரமாணத்தின் புத்தகத்தை வாசிச்சாச்சு. அப்புறம் 2 ராஜாக்கள். எல்லா அற்புத அடையாளங்களையும் சிலுவையை தூக்கிட முடியும் துண்டா. பட்டு எனக்கு தேவன் கொடுத்த வெளிச்சத்துலேருந்து ஒரு சிலரை தான் நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா அற்புத அடையாளத்தையும் பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், அதில் கிராஸை தூக்கி மேலே வைக்கணும். பாருங்கள், இதுக்குள்ளே சிலுவை இருக்குது, இதுக்குள்ளே கிராஸ் ஆஃப் கல்வாரி இருக்குது, நான் இதை தூக்குறேன் டாடி அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே உண்டாகும். சிலுவைக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கப்படுது பாருங்கள். பரலோகம் சிலுவைக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குது. எப்போவே சொல்லிட்டார் ஆண்டவர், ஆதியிலே சொல்லிட்டார், ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்லியிருக்குது. எங்கே நசுக்குனாங்க? சிலுவை. அங்கேயும் சிலுவை இருக்குது, எல்லா இடத்துலையும் சிலுவை இருக்குது பாருங்கள். 2 ராஜாக்கள். எலிசாவை ஒரு ஊருக்கு கூட்டு போகிறாங்க. 2:19 பாருங்கள். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன், ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீருற்று அண்டைக்கு போய் உப்பை அதில் போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாபம் வராது, நிலப்பாடும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியம் ஆயிற்று. பாருங்கள், இதுலேயும் ஒரு கிராஸ் இருக்குது பாருங்கள். ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நம்மளை பார்த்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இயேசு ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அவரிலிருந்து தான் எடுத்து சொல்கிறார். நீ உப்பு, நான் உப்புக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதோ, அல்லது நான் உப்பு நீ உப்புக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறதோ இயேசுவினுடைய டீச்சிங்கில் வராது. எனக்கு அப்பானா உனக்கு அப்பா, நான் உப்புன்னா நீ உப்பு, நான் ஒளினா நீ ஒளி, நான் ஜீவன்னா நீ ஜீவன்.
நான் அற்புத அடையாளத்தை செய்ய முடியும்னா நீ செய்ய முடியும். நான் தண்ணீரில் நடக்க முடியும்னா பேதுருவே நீயும் தண்ணீரில் நடக்க முடியும். நான் சிலரை ரட்சிக்க முடியும்னா நீயும் சிலரை ரட்சிக்க முடியும். அந்த அளவுக்கு தான் தேவன் என்ன பண்ணுறாரு, மனித வர்க்கத்தை உயர்வாக பார்க்குறாரு. உங்களையும் என்னையும் அவர் ஸ்டாண்டர்டுக்கு தான் அவர் வச்சு பார்க்குறாரு பாருங்க. இப்போ இயேசு இந்த உலகத்துக்கு எப்படி வந்தாருன்னா, வந்து நீங்கள் உப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உப்புச்சப்பு இல்லாமல் இல்லை, அவர் உப்பாக இருந்ததுனால தான் அதை சொல்கிறாரு. நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த உப்பு என்ன பண்ணுது, குடியிருப்புக்கு நல்லா இருக்குது, ஆனால் நிலமோ பால் நிலம். இல்லை சொல்லுங்கள், குடியிருப்புக்கு நல்லா இருக்குது, நிலமோ பால் நிலம். ஏதோ சம் ஏரியாவில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ சம் ஏரியாவில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. குடியிருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் சோத்துக்கு பிரச்சனைனா இது என்ன அர்த்தம்? வேறு எங்கேயோ வந்து சோர்ஸை கொண்டு வர வேண்டியிருக்குன்னு அர்த்தம். சரியா? இவங்க குடியிருக்கிறாங்க, ஆனால் இவங்க வேறு யாரையோ நம்ப வேண்டியிருக்குது. இவங்களுடைய டெய்லி விஷயத்திற்காக யாரையோ தொக்கு பிடிச்சிட்டு இருக்க வேண்டியிருக்குது. ஏன்னா நிலம் பால் நிலமாக இருக்குது. இவங்க அப்புறம் வேலை எல்லாத்துக்கும் வெளியில் போய் கையேந்த வேண்டியிருக்குது. வேலை எல்லாத்துக்கும் யாருக்கையோ போய் அடிமையாக நிற்க வேண்டியிருக்குது. வேறு யார்கிட்டையோ போய் வேலை பார்க்க வேண்டியிருக்குது. வேறு எங்கேயோ இருந்து கடினமான ஒரு விஷயத்த கொண்டு வர வேண்டியிருக்குது பாருங்க. இப்போ இவர் எலிசா வந்து என்ன சொல்கிறாரு, ஈஸியாக ஒரு விஷயத்த சுமக்கலான்டா, சுமந்துட்டா முடிஞ்சு போச்சு. என்ன சொல்லுங்க, சுமந்துட்டா முடிஞ்சிருச்சு, சுமந்துட்டா முடிஞ்சிருச்சு, ஈஸியாக சுமந்துட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு சிலுவையை அந்த இடத்துல அடையாளமாக போடுறாரு பாருங்க. இது என்ன, உப்பை கொண்டு வா, புது தொண்டியை கொண்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அதில் உப்பு போட்டு கொண்டு வாங்க. கொண்டு வந்த போது என்ன ஆகுது, அதை அந்த இடத்துல ஊற்றுறாரு. இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி, எல்லோரும் சொல்லுங்கள், இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிட்டு. ஒன்ஸ் ஒரு விஷயத்தில் நீ சிலுவையை சுமந்துட்டன்னா அது ஆண்டாண்டு காலத்திற்கும் வேலிடிட்டி உள்ளதாக இருக்கும். இன்னும் 100 வருஷம் கழித்து உன்னுடைய பேர பிள்ளைகளும் உன்னுடைய தலைமுறைகளும் அதை பார்க்கும் பொழுது, அன்னைக்கு எங்கள் டேடி, அன்னைக்கு எங்களுடைய ஃபோர்ஃபாதர், அன்னைக்கு எங்களுடைய முற்பிதா ஒருவர் சிலுவையை சுமந்தார், இன்னைய வரைக்கும் எங்கள் டிஎன்ஏல சுகரும் இல்லை ப்ரெஷரும் இல்லைன்னு 4ஆம் தலைமுறையும் சொல்லும். ஏமே ஹல்லேலூயா, 100 தலைமுறையும் சொல்லும். ஏன்னா இன்னைக்கு சிலுவையை சுமக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுடைய டிஎன்ஏ சேஞ்ச் ஆகுது. ஏமே ஐ ஃபீல் இட், சம் பிஸ்னஸ் அனைட்டிங் உங்கள் மேலே இறங்குது. ஏமே ஒரு பிஸ்னஸ் அனைட்டிங் இறங்குது. ஏன்னா நிலமும் பால் நிலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா அங்கே விவசாயம் பண்ண முடியல, அந்த இடத்துல ஆரோக்கியம் இல்லை, அந்த தண்ணி பிரச்சனை இருக்குது, அங்கே அந்த தண்ணியை கொண்டு வந்து விவசாயம் பண்ண முடியல. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல ஒரு உப்பை தூக்கி போடும் பொழுது அது ஆரோக்கியம் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல பிஸ்னஸ் அனைட்டிங் இறங்கிருக்குது. ஏமே ரிசீவ் பண்ணுறீங்களா? பிஸ்னஸ் அனைட்டிங். எனக்கெல்லாம் வியாபாரம் வரவே வராதுங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் ப்ரைவேட் ஜாப்பில் இருந்தாங்க, அவங்க ஏதோ ஒரு பொழப்பை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதிலேருந்து வந்ததுனால எனக்கு வந்து எப்படிலாம் இல்லை பாருங்கள். எங்கள் அப்பா அம்மாலாம் கவர்மெண்ட் ஜாப், ஊழியத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஒரு தடவை சிலுவையை சுமந்ததுனால இன்றைக்கு தேவன் இவ்வளோ மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். இவ்வளோ சம்மந்தமே கிடையாது பாருங்கள். கோயில் அக்தாருடைய ஃபேமிலி, என்னுடைய தாத்தா முன்னோர்கள்லாம் கோயில் கட்டி அந்த கோயிலுக்கு உரிமையாளர்களாகவும் அக்தார்களாகவும் இருக்கிற ஃபேமிலி பாருங்கள். அதிலிருந்து ஒரு பெரிய ரட்சிப்பு வந்து, அதிலிருந்து ஒரு ஊழியனையே தேவன் எழுப்ப முடியும்னா, அதிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியே தேவன் எழுப்ப முடியும்னா, பிஸ்னஸே வராத சந்ததியில் இருந்து நீங்கள் புது பிஸ்னஸ் மேனாக அனைட்டடாக கிங்லி அனைட்டடோட நீங்கள் எழும்ப முடியும். இந்த சிலுவையை இயேசுவின் நாமத்தை நான் உங்கள் மேலே வைக்கிறேன். எந்த பரம்பரை பிஸ்னஸ் மேனும் பண்ணாத வெற்றிகரமான பிஸ்னஸை நீங்கள் பண்ணுவீங்க. ஏமே ஹல்லேலூயா. இந்த திருநெல்வேலி பக்கத்துலலாம் சில திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் இதிலெல்லாம் பார்த்தா சில சமூகம்தான் பிஸ்னஸ் அனைட்டிங்கோடு இருக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. அது உண்மையும் கூட. ஏன்னா அவங்க ஜெனரேஷனாக அதை கற்றுக் கொடுக்குறாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிஸ்னஸை வந்து என்ன பண்ணுறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட பின்புலமும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வருத்தப்படாதீங்க. இந்த சிலுவை அந்த எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் விட மேலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே உங்களை கூட்டு போகும். ஹல்லேலூயா. இந்த சிலுவை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லாத மேலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே கொண்டு போகும் பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I decree a business anointing in the name of Jesus. Hallelujah. Moraba shatakam badaradalaba malbadaradalaba rektakam badaradalaba
எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எல்லோரும் ஊழியம் பண்ணுறாங்க, எல்லோரும் என்ன மாதிரி வேலை பார்க்குறாங்க. மோசேக்கு இருந்த சவால் அதுதான் பாருங்கள். மோசேக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம் அப்படிங்கும்போது உன் கையில் இருக்கிறது என்ன? அங்கேயும் ஒரு மரக்கட்டை தான் இருக்குது, அங்கேயும் ஒரு மரம் தான் இருக்குது. இந்த மரத்தை நீ சுமந்துக்கோ, இது அவ்வளோ வேலையும் பார்த்துரும்டா அப்படிங்கிறார் ஆண்டவர். இந்த மரத்தை நீ பிடிச்சிக்கோ, இது அவ்வளோ வேலையும் பார்க்கும். இதை மட்டும் நீ சுமந்து கொண்டு போ, இது அவ்வளோ வேலையும் பார்த்துரும் அப்படிங்கிறார். அப்போது அந்த கோலை கையில் வச்சுருக்கிறான், அதை கீழே போடுறான், அது பாம்பாக மாறுது, திரும்ப பிடிக்கிறான், அது என்ன பண்ணுது, கோலாக மாறுது. அப்போது எகிப்தில் இருந்த மந்திரவாதிகளும் அதையே செய்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, இவனுடைய கோல் அந்த சர்ப்பங்களை அது விழுங்கி போட்டது அப்படின்றது பாரு. அந்த சர்ப்பங்களை என்ன பண்ணுது, விழுங்கி போடுது. இந்த சிலுவை மரணம் மற்ற எல்லா பாடுகளையும் அது விழுங்கி போடும். நீங்கள் சுமக்கிற இந்த சுமை மற்ற சுமைகளை அது விழுங்கி போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதெல்லாம் இன்றைக்கு சுமையாக இருக்குதோ அதெல்லாம் அந்த பாரத்தை இன்றைக்கி கழட்டி வைங்க. என்னுடைய ஃபினான்ஷியல் அது வேற ஒரு பாரமாக இருக்குது டாடி, அதில் இன்றைக்கு எனக்கு மேலே ஒரு சிலுவை சுமத்தப்படட்டும், சிலுவை சுமத்தப்படட்டும். சிலுவையை நோக்கி பார்க்கிறதுனால சிலுவை உங்கள் மீது சுமத்தப்படுகிறது. அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். எலியாவை உயர்த்தப்படும் பொழுது என்னை பார்த்தா உனக்கு எல்லாம் டபுளாக கிடைக்கும். அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, அதில் என் தரித்திரம் ஏற்று சுமந்து தீர்த்தப்பட்டது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் தலை மீது சுமத்தப்பட்டது என்று நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த செழிப்பின் விஷயத்தில் நீங்கள் ஒரு சிலுவையை சுமக்கிறீங்க. ஹல்லேலூயா. உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, சுகத்திற்காக நோக்கி பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த சிலுவை உங்கள் முதுகில் சுமத்தப்படுது பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஹல்லேலூயா, இந்த சிலுவை என்னிலிருந்து ஒரு சுகமான சுமையாக உங்கள் மீது ஏற்றப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ளே காஞ்சி போய் வெளியிலையும் காஞ்சி போய் இருக்கிற உங்களுடைய லைஃப்பில் இன்றைக்கு உள்ளேயும் புறம்பும் ஒரு பெரிய மேய்ச்சலை நீங்கள் கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளும் புறமும் ஒரு பெரிய மேய்ச்சலை நீங்கள் கண்டடைவீர்கள். ஐ டிக்ளேர், ஐ டிக்ரீ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். உள்ளும் புறமும் ஒரு பெரிய மேய்ச்சல் உண்டாகட்டும். உள்ளும் புறமும் ஒரு பெரிய மேய்ச்சல் உண்டாகட்டும். உள்ள காஞ்சி போய் இருந்தது, வெளியில் ஃபுல்லாக பனியாக இருந்தது, உள்ள பனியாக இருந்தது, வெளியே ஃபுல்லாக காஞ்சி போயிருந்தது. எனி டைரக்ஷன், எனி டைரக்ஷன், எனி டைரக்ஷன். இந்த வெளியில் காஞ்சி போயிருந்ததெல்லாம் இன்றைக்கு எல்லாம் போகிற இடமெல்லாம் ஒரு ஜில் கிளைமேட்டை நான் டிக்ளேர் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. எப்படி மாறா வெட்டப்பட்ட ஒரு மரம் உள்ள விழுந்ததுனால அது தண்ணீராக இல்லை, அது மதுரமாய் மாற்றப்பட்டது. எப்படி நகோமியுடைய வாழ்க்கை, ஆராபா சந்தலா, என்னை ஏன் நகோமின்னு சொல்கிறீங்க, என்னை மாறான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னவுடைய லைஃப் எப்படி ஆராபா ஷட்டக்கம் படரதலபா ரச்சக்கம் படரதலபா எப்படி ருசியுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறிச்சோ. ரூத்து பிள்ளை பிறக்குது, ஆனால் எல்லாரும் சொல்றாங்க நகோமி பிள்ளை பெற்றாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத்துக்கு தான் பிள்ளை பிறகுது, ஆனால் நகோமிக்கு வாரிசு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நகோமி பிள்ளை பெற்றாள் அப்படிங்கிறாங்க. இன்னும் சில டிரான்ஸ்லேஷன் சொன்னது நகோமி அந்த ரூத்தினுடைய மகளுக்கு இவா பால் கொடுத்தா அப்படின்றது. எவ்வளோ தூரம் இளமை திரும்புது பாருங்க, எவ்வளோ தூரம் ஒரு பாட்டியம்மா பால் கொடுக்குற அளவுக்கு இளமை திரும்புதுன்னா எவ்வளவு சுகமும் சந்தோஷமும் உள்ள பாய்ஞ்சிருக்குது. ஹல்லேலூயா. இந்த சிலுவை அந்த சுகத்தை, இந்த சிலுவை அந்த இளமை திரும்புதலை, அந்த சுகத்தையும் அந்த விதமான செழிப்பையும் உங்கள் வாழ்க்கையில் ரிலீஸ் பண்ணுது. ஆராபா ஷன்சலபா டரதலபா. அந்த நகோமியுடைய வாழ்க்கையில் இந்த மாறா மதுரமாய் மாற்றப்படும் பொழுது ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறார். போவாஸ் என்கிற மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய போவாஸ் அப்படிங்கிற ஒரு பேரோட ஒருத்தர் உள்ள வாராரு பாருங்க. இப்போ இயேசுவும் அப்படிதான் உள்ள வாராரு. மிகுந்த ஆஸ்திக்காரனாக இருந்த இயேசு இன்றைக்கு அவர் ஐஸ்வர்யத்தினால ரூத்தையும் நகோமியும் போவாஸ் மூடி மறைச்சது மாதிரி இன்றைக்கு இவருடைய ஐஸ்வர்யம், பரத்தின் ஐஸ்வர்யம் உங்களை மூடி மறைக்கும்படியாய், உங்கள் மாறா மதுரமாய் மாற்றப்படும்படியாய் ஆரபா ஷந்தலபா ரகமடரதலபா உங்களை மூடுகிறது. ஒரு போர்வை மூடுகிறது போல இந்த நேரத்தில் உங்கள் மீது அப்படி ஒரு மேகம் இறங்குது இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சுமற்றப்பட்ட சிலுவைகளை உயர்த்தி பிடிக்கிறோம் டாடி.
எங்களுக்கான ஐஸ்வர்ய சிலுவையை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். எங்கள் சுகத்திற்கான சிலுவையை நோக்கி பிடிக்கிறோம். எங்கள் குடும்ப சமாதானத்திற்கான சிலுவையை நோக்கி பார்க்கிறோம், அதை உயர்த்தி பிடிக்கிறோம் டாடி. ஹல்லேலூயா. எங்கள் வியாபாரத்திற்கான சிலுவையை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். மோரபா ஷதகம் வடரதலபா மோ எங்களுடைய பிள்ளைகளுடைய ஞானத்திற்கான சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், அதை உயர்த்தி பிடிக்கிறோம் டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு அவங்களுடைய பேனால ஒரு பெரிய சிலுவையின் சுமை உண்டாகட்டும் டாடி. ஓ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஆரோனுடைய கையில் எப்படி ஒரு கோல் இருந்ததோ, மோசேனுடைய கையில் எப்படி ஒரு கோல் இருந்ததோ, அதேமாரி பிள்ளைகள் எழுதுகிற எழுத்தில் உம்முடைய அற்புத அடையாளம் இருக்கட்டும் டாடி. அது மற்றவருடைய சர்ப்பங்களை விழுங்கி போட்டது போல யாருக்கும் கிடைக்காத கீ போஸ்ட் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். மனதார பிளஸ் பண்ணுற இயேசுவின் நாமத்தினால். மோரபா சந்தாலபா டரதலபா. அரசாங்க தேர்வுகள் எழுதுகிற ஒவ்வொருத்தருடைய இந்த பிள்ளைகளுடைய கையில் இருக்கிற பெண்ணு அது மோசையின் கோலாய் அபிஷேகிக்கப்படட்டும், அபிஷேகிக்கப்படட்டும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய பேனாவும் மோசையினுடைய கோலாய் அபிஷேகம் பண்ணப்படட்டும், அபிஷேகம் பண்ணப்படட்டும். ஆச்சரியமான தயவுகள் உண்டாகட்டும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you. God bless you.